வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேச போகிறோம். ஹவு டு பை அ கார் வித்தவுட் லோன், அதாவது கடன் இல்லாம கார் வாங்குறது எப்படி அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு பேச போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புக்குள்ளார போவோம். ஒரு கார் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது சேலரிடு கிளாஸ் ஆர் பிசினஸ் பீப்புள். எப்படி வாங்குவாங்கன்னா, பெரும்பாலும் கார் வாங்குறது கடன் மூலமா தான் வாங்குவாங்க. அதாவது இஎம்ஐ பிளஸ் வட்டி, இது ரெண்டும் சேர்த்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கார் நாம வாங்கணும்னா அத 13 லட்ச ரூபா பே பண்ணிருப்போம் 5 வருஷத்துல, இன்க்ளூடிங் இஎம்ஐ அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது நார்மலா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அளவை நாங்க அளவா எடுத்துட்டு இருக்கோம். இது ஸ்மார்ட் வே. ஒரு இன்வெஸ்ட் பண்ணி கார் வாங்குறவன், ஸ்மார்ட்டா திங்க் பண்றவன் எப்படி பண்ணுவான்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் இஎம்ஐ அவரு மாசம் எஸ்ஐபில மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த காரை ஃபுல் கேஸ கையில கொடுத்து வாங்குவாரு. இந்த மாதிரி வாங்கினா 5 வருஷத்துக்கு இதுல எஸ்ஐபி மூலியமா போடுறவரு பணம் சம்பாரிச்சிருப்பாரு. 5 வருஷத்துல இஎம்ஐ கட்டினவரு பெரும் பணத்தை இழந்திருப்பாரு. அதே மாதிரி டென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பர்ச்சேசருக்கு இருக்காது. இஎம்ஐக்கு பதிலா அதே தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில மாதம் சேமிச்சோம்னா சில வருடங்கள்லயே முழு காரு நம்ம முழு பணத்தையும் கொடுத்து காரை நமக்கு சொந்தமாக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி 10 லட்ச ரூபா கார் எடுத்துக்கலாம். 5 லட்சம் 5 வருஷம் நாம டைம் பீரியட் எடுத்துக்கலாம். 12,000 ரூபாய் மாசம் எஸ்ஐபி பண்ணி நாம 12% பர் ஆனம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதா வச்சுக்கிட்டாக்கா 10 வருடத்தோட முடிவுல அப்ராக்சிமேட்டா ஒரு 9 லட்ச ரூபாய் வந்திருக்கும். இது நாம நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தாவே 14% வந்திருக்கும். அது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய். ஆனா நம்ம அந்த 10 லட்சத்தை அப்படியே கொடுத்து வாங்கியிருக்கலாம். நீங்க சொல்லலாம் 5 வருஷத்துல அந்த காரோட விலை இன்க்ரீஸ் ஆயிடும்னுட்டு. ஆனா நீங்க இன்ஃபிளேஷன் பார்த்து அதோட டிப்ரிசியேட்டிங் வேல்யூ பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷ காரு 10 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்குற கார் பாத்தீங்கன்னா 5 வருடம் கழித்து நமக்கு அதோடைய வேல்யூ, டிப்ரிசியேட்டிங் வேல்யூ 5 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கும். அதனால நாம இதுல இன்ஃபிளேஷன்ன்ற வார்த்தையை எடுத்துக்க தேவையில்லை. லோன் வாங்குறவரு மாசம் 20,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணுவாரு. எஸ்ஐபில நீங்க 12,000 ரூபாய் போட்டா போதும். 5 வருஷம் டென்யூர் ரெண்டுலயும். இதுல 3 லட்ச ரூபாய் நீங்க வட்டியா கொடுத்துருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல அது இல்லை. உங்களுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் போட்டீங்கன்னா 2.4 lakhs, அதாவது 1.48 lakhs ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிருப்பீங்க. 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் வரைக்கும் பே பண்ணிருப்பீங்க. 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு இதுல காம்பவுண்டிங் மூலியமா வளர்ந்திருக்கும். அதாவது நீங்க போட்டது 7 லட்சம் 10 லட்சத்துக்கு வளர்ந்திருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஆனா லோன்ல நீங்க போட்டது 10 லட்சம், அது 5 லட்சமா குறைஞ்சிருக்கும். ஆனா நீங்க கட்ட போறது 13 லட்சம். ஆக மொத்தம் 8 லட்சம் நீங்க லோன் போட்டு கார் வாங்கினா இழந்திருப்பீங்க. இது இஎம்ஐ கட்டி முடிச்சாதான் ஃபுல் ஓனர்ஷிப் உங்களுக்கு வரும். இல்லாட்டினா அது அந்த கார் லோன் கம்பெனி ஹைபோத்திகேட் பண்ணி அவங்க நேம்ல வச்சிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க கேஷ் கொடுத்து வாங்குறப்ப இம்மிடியட்டா அந்த காரு உங்களுக்கு சொந்தமாயிடும். இதுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நான் சூஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பயுமே இது 7 வருடத்துக்கு உட்பட்டதா வர்றதுனால இது மீடியம் டேர்ம் டார்கெட்டை சேர்ந்தது. இதுக்கு நீங்க பார்சியலா ஈக்விட்டிலையும் பார்சியலா டெப்ட்லயும், அதாவது ஹைபிரிட் ஃபண்ட்ல போறதுதான் பெட்டரா இருக்கும். இல்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல போனீங்கன்னா அது மீடியம் ரிஸ்க். எஸ்ஐபி லாங் டேர்ம் கோலுக்கு, அதாவது 5 வருஷம் பிளஸ் இருக்கிறதுக்கெல்லாம் ஈக்விட்டியில நம்ம போலாம். நீங்க நடுத்தர கார் வாங்கணும்னாக்கா
குறைஞ்சபட்சம் 3 to 5 வருடத்துக்குள்ளாரியே உங்களால இந்த காசை சேர்க்க முடியும். ஆல்வேஸ் சூஸ் எஸ்ஐபி ஓவர் லம்சம். ஏன்னா நீங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்ல வெவ்வேறு நேரத்துல மாதாந்திரம் செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வெவ்வேறு பிரைஸ்ல உங்களால நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வாங்க முடியும். இது லம்சம் இன்வெஸ்ட கூட பெட்டரா இதுல இருக்கும். ஸோ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் என்னன்னா, கார் விலை, கால டார்கெட் டைம் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. அதாவது 3 வருடத்துலயோ 5 வருடத்துலயோ நான் இந்த காரு இந்த விலையில வாங்கணும்னு முடிவு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிய நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வருடமும் அதை ரீபேலன்சிங் பண்ணுங்க. இலக்க அடைஞ்சதும் உங்க தொகையை எடுத்து இம்மிடியட்டா கடன் இல்லாம கார் வாங்குங்க. இந்த மெத்தட்ல உங்களுக்கு இஎம்ஐ பர்டன் இருக்காது. ஒரு பினான்சியல் டிசிப்ளின் இருக்கும். வெல்த் கிரியேஷன் ஹேபிட் உங்களுக்கு உருவாகும். கடன் இல்லாத சுதந்திரமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அர்ஜுன்ன்றவரு 30 வயசுக்காரரு. மாதம் 10,000 வீதம் 5 வருஷத்துக்கு காசு சேர்க்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட 8.5 lakhs காசு சேர்ந்திருக்கும். அட் தி ரேட் ஆஃப் 15% காம்பவுண்டிங். அவரு இந்த மாதிரி 8.5 லட்சம் கொடுத்து டைரக்டா கார் வாங்குறதுனால இன்ட்ரெஸ்டா 2.5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணாரு. இதோட கால் ஆஃப் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, பிளான் ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி, டிரைவ் யுவர் ட்ரீம் கார் டெப்ட் ஃப்ரீ. அதாவது திட்டமிடுங்கள், புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள், உங்கள் கனவு காரை கடன் இல்லாமல் ஓட்டுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பேசுறதுக்கு நாங்க ரெடி. நீங்க உங்களுக்கு எந்த தலைப்பு சம்பந்தமா பேசணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா எங்க டீம் அந்த டாபிக்க ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேசலாம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் லோன் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்வியும் நீங்க கீழ் இருக்கிற மொபைல் நம்பர்லயோ இமெயில் ஐடியிலயோ நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எங்களுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கொடுப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்க வற்புறுத்துங்க. நீங்க கொடுக்குற சின்ன ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.